வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் மீல் மேக்கர் என்று சொல்லக்கூடிய சோயா புரதத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் இந்த சோயாவெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது, அதாவது இந்த மீல் மேக்கர்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. புரதம் தவிர சோயா துகள்களில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், கால்சியம், இரும்புச்சத்து, நார்சத்து தான் இருக்குது. கலோரிகள் அளவுகளில் கொஞ்சம் கூடுதல் தான். அப்படின்றதால கொஞ்சம் அளவாக தான் இந்த சோயா பீன்ஸ் அதாவது மீல் மேக்கர் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு இது சோயா சங்க் எப்படி கிடைக்குது அப்படின்னு தெரியாது. சோயா சங்க் அப்படின்றது சோயா மாவுல இருந்து சோயா பீன் எண்ணெயை பிரித்து எடுத்ததுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடியது தான் இந்த மீல் மேக்கர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கு இன்னொரு பேர் தான் சோயா சங்க். ஸோ இதை உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கணும் அப்படின்னா இந்த நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடாமல் புரத உணவுகளை எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமான சைவ உணவுகளை எடுத்துக்கொண்டு புரதத்தை பெற வேண்டும் என்று நினைக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த சோயா சங்க் அதாவது இந்த மீல் மேக்கர் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். மீல் மேக்கர் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்றதை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது சோயா. இப்போ சோயா துண்டுகளில் அதிக புரதம், நார்சத்து மற்றும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கிறதால இது உங்களுடைய இதய ஆரோக்கியத்திற்கான சிறந்த உணவுகளில் ஒன்றாகும். இது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்களை குறைக்கிறதுக்கும் நல்ல கொழுப்புகளை அதிகரிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வேண்டியதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல கொழுப்புகள் மட்டும்தான் வேணும், கெட்ட கொழுப்புகள் தேவையில்லை. அப்போ இந்த உயர்த்த புரத உணவுகள் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது இதனால ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவுகள் சேராதால ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரான அளவில் கிடைக்க ஆரம்பிக்கும் போது மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற பிரச்சனைகள் இல்லாமல் இதயம் பன்மடங்கு பலம் பெறும். எடை எடுப்புக்கு உதவக்கூடியது சோயா. இப்போ நார்சத்து பார்த்தீங்கன்னா அதிகம் இருக்கக்கூடிய சோயா சங்க் அதாவது இந்த மீல் மேக்கர் நீண்ட நேரம் வயிறு நிரம்பிய ஒரு உணர்வு உங்களுக்கு தருவதோடு பசியுமே கட்டுப்படுத்த செய்யும். இதனால் அடிக்கடி சாப்பிடக்கூடிய ஆர்வம் உங்களுக்கு குறையும். அதனால் உடலினுடைய மெட்டபாலிசத்தினுடைய அளவு வேகமாக அதிகரித்து உடல் எடை உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல் எடையை குறைக்கணும்னா அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள்லாம் எடுத்துக்கொள்ளாமல் குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டு பசியை கண்ட்ரோல் பண்ணி தான் நம்மளுடைய உடல் எடையை நம்ம குறைக்க முடியும். ஸோ அது போல தான் பார்த்தீங்கன்னா அந்த பசியை கண்ட்ரோல் பண்ணி ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை ஆற்றலாக மாற்றி கொடுத்து உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த சோயா பீன்ஸ் ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு விரைவாக உங்களுடைய உடல் எடையை பக்க விளைவுகளே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா தொப்பை போன்ற அமைப்பெல்லாம் உங்களுக்கு சீக்கிரமாகவே குறைய ஆரம்பிச்சிடும். செரிமான ஆற்றலை மேம்படுத்தக்கூடியது சோயா. இப்போது பார்த்தீங்கன்னா இந்த சோயா சங்கம்னு சொல்லக்கூடிய இந்த மீல் மேக்கர் நம்முடைய செரிமானத்தை தூண்டுவதற்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஏன்னா சோயா துண்டுகள் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து நிறைந்திருக்கக்கூடிய ஆதாரமாக இருக்குது. இது உடலில் சரியான செரிமானத்திற்கு அவசியமானதாக உங்களுக்கு இருக்கும். சோயா துண்டுகளை நீங்கள் சாப்பிடுவதன் மூலமாக செரிமானத்திற்கு உதவக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களினுடைய அளவை உங்களால் அதிகரிக்க முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வயிறும் ஆரோக்கியமாக இருக்கும், குடலும் ஆரோக்கியமாக இருக்கும். வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த உணவுகள் செரிமானமாகி அந்த உணவுகள் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களுக்கு போயிடும். இப்போ குடல்களில் நல்ல பாக்டீரியாக்களை சோயா பீன்ஸ் ஊக்குவிக்கிறதால குடல்களில் கழிவு தேங்காமல் ஆரோக்கியமான முறையில் இலகுவான வழியில் அந்த கழிவுகளை வெளியேற்றிடும். அப்போ மலக்குடல்களில் மலம் இறுகி போவது போன்ற பிரச்சனை இல்லாமல் மலம் நமக்கு எளிதாகவே வெளியேற ஆரம்பிக்கும். எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்றுப்போக்கு, வயிற்றுப்பொருமல், அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள் கூட இருக்காது. ஒட்டுமொத்தமாகவே செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கெல்லாம் நம்ம இப்போ இருந்தே இந்த சோயா சங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய மீல் மேக்கர் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. செரிமான மண்டலத்தை நம்ம அப்போ தான் வலுப்படுத்திக் கொள்ள முடியும். எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம். அதுக்கு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து அவசியம். அந்த நார்சத்து தான் அந்த சோயா சங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மீல் மேக்கர்ல இருக்கு. நீரிழிவை கட்டுப்படுத்தக்கூடியது சோயா. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சோயா சங்க் அப்படின்ற அந்த மீல் மேக்கர் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துது. சர்க்கரை நோயில் உள்ளவர்களுக்கு இதை சின்ன சின்ன பீஸா அவங்களுடைய உணவுகளை நம்ம சேர்த்து கொடுக்கும்பொழுது சோயா தூண்டுகள் இருக்கக்கூடிய ஐசோஃப்ளவோன்கள் நீரிழிவு நோயாளிகளுக்கு ரத்த குளுக்கோஸ் அளவு குறைக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதாவது ரிசர்ச்சில் தெரிஞ்சிருக்கு. ஸோ பிளட்ல இருக்கக்கூடிய சுகரோட அளவு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கும் சோயா பீன்ஸ் அதாவது சோயா சங்கம் சொல்லக்கூடிய இந்த மீல் மேக்கர் சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எடுத்துக்கொள்ளலாம். அது எந்த வகையான சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி. ஸோ அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி கொண்டு நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை விடுபட்டு விடலாம். உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது, இப்போ இருந்தே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தொடர்ந்து இப்போ இருந்தே உங்களுடைய உணவுகளை நீங்கள்
சோயா பீன்ஸ் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்போ குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவும் உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் அப்படின்ற அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. ஸோ நீங்கள் இப்போ இருந்தே ஆரோக்கியமாக இருக்க முடியும் உங்களால். இப்போ பார்த்தீங்கன்னா நான்வெஜ் ஃபுட்ஸ்லாம் நிறைய பேர் எடுத்துக்குவாங்க. அசைவ உணவு எடுத்துக்கொள்பவர்கள் பெரும்பாலும் முட்டை, சிக்கன், சிவப்பு இறைச்சி, மீன் ஆகியவற்றை வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ அதில் புரதம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் சைவ உணவில் வந்து புரதத்தை தேடி தேடி வந்து சாப்பிட வேண்டும் அப்படின்ற அவசியம் இருக்கும். புரதச்சத்து பற்றாக்குறையை பல பேர் சந்திப்பாங்க. இதுக்கு ஒரு சிறந்த தீர்வாக தான் சோயா பொருட்கள் வந்து இருக்குது. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சோயாவிலும் தயாரிக்கப்படக்கூடிய சோயா சங்க்ஸ் மூலமாக ஓரளவு இந்த புரதம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் இந்த மீல் மேக்கர் எடுத்துக்கலாம். ஸோ சோயா சங்க் அப்படின்றது ஒரு உண்மையான பேர். மீல் மேக்கர் அப்படின்றது இது தயார் பண்ணுற கம்பெனியோட நேம் தான். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இந்த நன்மைகளை பெற முடியும். அடுத்த ஆரோக்கியமான பதிவை மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.